ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் எப்படி ரவை கிச்சடி பண்ணுவேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரவையை கொட்டி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதே கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கடுகு, கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா காரத்துக்காக நான் ஒரு 6-7 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட், பீன்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 100 கிராம் நல்லா ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வதக்குனதுக்கப்புறமா இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பாயில் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் வறுத்து வச்சுருக்க ரவை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸில் உங்களோட ரவை கிச்சடி ரெடி ஆயிரும். இப்போது அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுதான் சூப்பரான ரவை கிச்சடி. நான் பண்ணுற ஸ்டைலு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.